சிவகங்கையில் திமுக சார்பில் 8000 ரூபாய் பரிசு கூப்பன் விநியோகிக்கப்பட்டதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கருணாசுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த போது திமுகவினர் கூப்பன் விநியோகித்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவல் நிலையத்தில் திமுக அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகங்கையில் திமுக சார்பாக 8000 ரூபாய் பரிசு கூப்பன் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. மகளிருக்கு 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என்பது திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று. இந்த நிலையில் தற்போதே 8000 ரூபாய் பரிசு கூப்பன் வழங்கப்படுவதாக சிவகங்கையில் அதிமுக திமுக இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கருணாசுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த போது 8000 ரூபாய் பரிசு கூப்பன் வழங்கப்பட்டதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்டு பெறலாம். இளையராஜா, என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக விக்னேஷ், சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில 5வது வார்டு பகுதியில ஒரு 10 to 11 மணி அளவுல திமுக சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பிரச்சாரத்துக்கு போகும்போது, இந்த பகுதியில போட்டியிட வேட்பாளர்னா நட்சத்திர வேட்பாளர் நடிகர் கருணாஸ் முக்குளத்தூர் புலிப்படை கட்சியினர் அவர் தான் போட்டியிடாரு. அவருக்கு ஆதரவா அந்த 5வது வார்டுல பிரச்சாரத்திற்கு போகும்போது திமுக தேர்தல் அறிக்கையின் போது நாங்கள் வெற்றி பெற்று வந்தா ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூப்பனை வாக்கு சேகரிக்கிறதுல கொடுத்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த தகவல் அறிந்து வந்த அதிமுக கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா, கூப்பன் கொடுத்த, அதாவது அந்த பகுதியை சேர்ந்த முருகானந்தம், பிரபு இந்த 2 பேரை பிடிச்சு தேர்தல் பறக்கும் பிழையினான மற்றும் காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆனா ஒப்படைக்கப்பட்ட அவர்கள் அங்கிருந்து தப்பி செஞ்சுட்டாங்க. அவங்க காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வர, இதனால தேர்தல் பறக்கும் படையினருக்கும் அதிமுகவினருக்கிடையுமே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அங்கிருந்து நகன்று சிவகங்கை நகர் காவல் நிலையத்துக்கு அவங்க எல்லாரும் வந்தாங்க. இந்த தகவல் இருந்து திமுக காரவங்க வந்தாங்க. ஸ்டேஷனை சுத்தி பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ காவல் ஆய்வாளர் என்ன சொன்னார்னா, ஸ்டேஷன்ல யாரும் இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியே போங்க, யார் சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க 2 பேரும் இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்ப அங்க இருந்த திமுக காரவங்க என்ன உரிமையில பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு அவங்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு, அதே நேரத்துலதான் பக்கத்துல அதிமுக காரரும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. இந்த வாக்குவாதத்தின் போது இவங்க கொஞ்சம் கோவப்பட்டு இவங்களும் வார்த்தைகளை விட 2 தரப்பிடுங்க அடிதடி கொஞ்சம் வாக்குவாதம் மாதிரி போய் வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவு இருந்துச்சு. இன்னையில காவல்துறையினர் தற்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுக காரவங்களை காவல் நிலையத்தை விட்டு வெளியே அனுப்பி தற்போது காவல் நிலையத்துல அதிமுக காரங்க மட்டுமே இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் அறிவிக்கையின் வெளியே கூறப்பட்டிருந்த 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்து பிரச்சாரம் பண்ணது பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர்கள் தேர்தல் பறக்கும்படையினர் இந்த கூப்பன் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.